Hi friends, welcome to our channel. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா சொர்ணபவன் வந்துக்கிறோம். சொர்ணபவனில் எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கு பொசிஷன் சர்டிஃபிகேட் தராங்க. அந்த சர்டிஃபிகேட் என்னத்துக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட் வந்து மைனிங் மூடுறப்போ யாராவது மைனிங் மூடுறப்போ எம்ப்ளாய் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பொசிஷன் சர்டிஃபிகேட் தராங்க. அதுக்கான டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. இப்போது அந்த சர்டிஃபிகேட் பார்த்தா 27 பிரகலாத் ஜோஷி மைனிங் மினிஸ்டர் அவர் தலைமையில் 27 February தராங்க 3 மணிக்கு மேலே கேஜிஎஃப் கிளப்பில். அதுக்கான சர்டிஃபிகேட் தரத்துக்கு வந்திருந்தோம் வைன் போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த டோக்கன் கொடுக்குறாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா சொர்ணபவனில் டோக்கன் தராங்க. அந்த டோக்கன் வாங்கலான்னு வந்திருந்தோம். அது பார்த்திங்கன்னா டேபிள் நம்பர் பெஞ்ச் நம்பர்லாம் போட்டிருக்கிறாங்க. அதுக்கான லாங் க்யூவாக இருந்துச்சு. அது 27 கொடுக்குறாங்க. 3 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் மினிஸ்டர் வராங்களாம். சரி, அந்த மைனிங் எம்ப்ளாய் யார் வேலை செய்யிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியப்படுத்தலாம், நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு நாங்கள் அந்த வீடியோ எடுக்கலான்னு வந்திருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரஷ் அதிகமாக இருந்துச்சு. மைனிங்கில் எஸ்டிபிபி தொழிலாளி சொல்லிட்டு மைனிங் மூடுறப்போ யாராவது வேலை செய்யணுனாலும் அவங்க ஃபேமிலிங்களுக்கெல்லாம் அந்த சர்டிஃபிகேட் தராங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்புறமா பட்டா அப்ளை பண்ணி பட்டா வாங்குறாங்களாம். சரி, அந்த பொசிஷன் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்குன்னா இதுன்னு சொல்லிட்டு அவங்க எம்ப்ளாயி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்களே போய் வாங்கிக்கலாம். இல்லை அவர் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஆதார் கார்டு டெத் சர்டிஃபிகேட் எடுத்துன்னு போய்ட்டு தம்மு இம்ப்ரெஷன் பண்ணி வாங்கணும். சரி, அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் இறந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் எத்தனை பசங்கிறாங்க, அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் அவங்களதெல்லாம் ஆதார் கார்டு எடுத்துன்னு போய்ட்டு சொர்ணபவனில் கொடுத்து வாங்கணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 வீடு வச்சுருக்கிறாங்களா மைனிங்கில் வேலை செய்கிறப்போ அவங்க அப்பாங்கெல்லாம் 2 வீடு போட்டு வச்சுருந்தாங்க. அந்த 2 வீடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மார்ச் மேலே வர சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா எம்ப்ளாயி எஸ்டிபிபி தொழிலாளி இறந்துட்டு இருந்தாருன்னா அவங்க ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதனா ஸ்ட்ரோக் ஆகிட்டு உடம்பு பிரச்சனை எதனா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிஜிஎம்எல் சார்பாக செக்யூரிட்டி சார்பாக வீட்டை தேடி கொடுக்குறாங்களாம். இது நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அங்கே நம்மளுக்கு சர்டிஃபிகேட் வரணும், அவங்கள ஆட்டோவில் ஏற்றுன்னு போகணும், வண்டியில் ஏற்றுன்னு போகணுன்ட்டு அவசரப்பட்டனால போகாதீங்க. நம்ம வீட்டை தேடி எடுத்து கொடுக்குறாங்களாம். அங்கே கேட்டு விசாரித்தோம், அவங்களே சொல்லியிருந்தாங்க வீட்டை தேடி தராங்கன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடக்க முடியாத ஸ்ட்ரோக் ஆகிட்டு கால் இல்லாமல் அந்த மாதிரியான நிலைமையில் ரொம்ப வராங்க. அவங்க மைனிங் மூடுறப்போ இளமையாக வாலிபராக இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக் ஆகிட்டு ஹார்ட் பேஷண்ட் ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுக்கிறாங்க. ஏஜ் ஆகிட்டு இருக்குது, நடக்க முடியாத வராங்க. அதனால் நம்மளுக்கெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களாம் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்காதீங்க. எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த மைனிங் எம்ப்ளாயி மைன்ஸ் மூடுறப்போ உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி வாங்க, அது எப்படி தராங்க, டோக்கன் எப்படி இஷ்யூ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 27 பிரகலாத் ஜோஷி மைனிங் மினிஸ்டர் கேஜிஎஃப் கிளப்பில் கொடுக்குறாங்க. 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அங்கே போய்ட்டு வாங்கிக்கணும். அதுக்கான முன்னாடி இங்கே டோக்கன் வாங்கி நம்ம பதிவு பண்ணிட்டு போகணும். சரி வாங்க போய் பார்க்கலாம். இல்ல இது ஸ்பாட் 2-3 சைன் வாங்கியாச்சு. ನೆಕ್ಸ್ಟ್ ಸರ್ ಸಿಗ್ನೇಚರ್ ಮಾಡ್ತೀರಾ? இங்கேருந்து அங்கே ஓடி போய் நிற்கிறது, அங்கேருந்து இங்கே ஓடி அங்கே நிற்கிறது. அது சீரியலில் பார்த்துங்க. அம்மா உந்து என்னம்மா சீரியல் வந்துருமா?